உருவினாலும் சிம்பு அடிக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிடுங்கினாதான் சிம்பு அடிக்கணும்னு இருக்காங்க. பிறகு இதெல்லாம் என்னது எப்படி வந்துச்சு? மானாவாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கிராப்போடய முடிச்சுக்கலாம், ஒரு 20-25 கிண்டாலோடய முடிச்சுக்கலாம். இரவு பாசனம் இருக்கிறவங்களுக்கு 40 50 கிண்டால் வரைக்கும் போகலாம். கண்டினியூவா உரம் கொடுத்து தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது மாதிரி வந்துடும். இது வயசாகி போச்சு. இப்ப புள்ளி இதுக்கு வந்துருந்தோன்னு இதுக்கு வந்திருக்கணும்ல, அது இளமை அரிசி போகிறப்போ எதுக்காக ஒன்று சொல்லி போகணும் இல்லை, அது மாதிரி. அது கரெக்ட் ஆன்சர், கரெக்டாக தாங்க, அது கிளியரா இருக்கும். என்ன ஏதாவது நோய் இருந்ததுன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்திருக்கணும். இப்போ இது வந்து நம்ம பறிச்சு போட்டது வந்து இதுவும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து 3/4 ஏக்கர். இதுவும் அந்த பக்கமும் கொஞ்சம் இருக்குது. மத்தியில் மக்காச்சோளம் போட்டிருக்கோம், போட்டுட்டு அந்த பக்கம் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து 3/4 ஏக்கர். நேற்று மொத்தத்துக்கு எல்லாமே டேப் பிடிச்சு அளந்துட்டோம். ஏன்னா நம்ம ஆளுங்க சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஏக்கரை வச்சுக்கிட்டு இது 3/4 ஏக்கரம்மா அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு டேப் பிடிச்சு எல்லாம் அளந்து இது 3/4 ஏக்கர் வந்திருக்கு. இதுவும் அதுவும் சேர்ந்து. இப்போ வரைக்கும் மொத்தம் 20 கிண்டால் எடுத்திருக்கோம். ஆமாம், 3/4 ஏக்கருக்கு 20 கிண்டால் எடுத்திருக்கோம். இன்னொரு 5 கிண்டாலுக்கு மேலேயே வரும். ஏன்னா காய் வந்து ஒவ்வொன்றுக்கும் 10 காய் காய் இருக்குது. இது என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா, பருத்திக்கு வந்து சரி தண்ணி இருக்கிறவங்க பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாதவங்க மானாவாரியாக இருக்கிறவங்க ஒரு கிராப்போட முடிச்சுக்கலாம். தண்ணி இருக்கிறவங்க மாத்திரம் கண்டினியூவாக உரம் கொடுத்து தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது மாதிரி வந்துடும். இப்போ நாங்கள் இந்த காய் முடிக்கிறதுக்குள்ள அதில் காய் வெடிச்சிடும். அந்த காய் கூட இல்லை, அந்த கீழே இருந்து வருது பாருங்க. இது நம்ம கண்டினியூவா உரம் கொடுக்கறதுனால இது மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு. மானாவாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கிராப்போடய முடிச்சுக்கலாம், ஒரு 20-25 கிண்டாலோடய முடிச்சுக்கலாம். இரவு பாசனம் இருக்கிறவங்களுக்கு 40 50 கிண்டால் வரைக்கும் போகலாம். 40 கிண்டால் கண்டிப்பா இதே வந்துடும். நமக்கு 3/4 ஏக்கர் 20 கிண்டால் இப்ப நம்ம பறிச்சு எடுத்தாச்சு. காய் இருக்குது. இன்னொரு தடவை வர்றப்ப இந்த காயும் எடுத்து எடை போட்டு சொல்லிடுவோம். செடி வளர்ச்சி செடி சாதம் காய் கட்டி வளைஞ்சு போச்சு. சரி வரும். இதுலயே 3 வெரைட்டி போட்டுருக்கோம் நம்ம. 21 காம்பு வந்த பிறகு 21 22 25 மேலே வந்தால் 3, கீழே வந்தால் 5, ஆவரேஜாக 4 போட்டுக்கிட்டாலும் ஒரு 80 காய் வெடித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 30 கிண்டால் வரும். 80 காய் வெடிக்கணும். காய் இருக்கிறது ஒன்றும் இல்லை, 250 பூ வரைக்கும் காய் வரைக்கும் இருக்கும். ஆனால் வெடிக்கிறது 70 காய் வெடித்தாலே இப்போ நமக்கு இந்த ஈல்டு வந்துடும். விதை நிறையா இருக்குது, விதை நிறையா இருக்கும். ஆயில் விட்டோம்னா விதை வந்து பெருசாகும், நிறைய பிடிக்கும். அதுதான் வெயிட்டு. பஞ்சையில் ஒன்றும் வெயிட் வராது. மொத்தம் 8 விதை இருக்கு. 4 விதை இருக்கு. 8 இருக்கு. 4க்கு 2.
உருவீடு தான் இருக்கு. அதனால வளர்ச்சி எதுவும் இதாகாது. என்ன ஆகுது? பிடுங்கனாலும் பிடுங்கலாம், கொஞ்சம் சார் ரைட்டு. அவர் சொன்னது சரி. அதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் பேசாம இருங்கிறேன். உருவினாலும் சிம்படிக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிடுங்கினாதான் சிம்பு அடிக்கணும்னு இருக்காங்க. பிறகு இதெல்லாம் என்னது எப்படி வந்துச்சு? அதான் கேக்குறவங்க. அதனுடைய குணாதிசயம் அதில் சிம்பு அடிக்கும். குணாதிசயம் இல்ல. நீ சாப்பாடு வச்சோம்னா எப்படி இருந்தாலும் வேலை செய்யணும் இல்ல. அதான் அந்த வேலை செய்யுது. நீங்க என்னமாவது பண்ணுங்க, அது நீங்க உரத்தை கொடுத்துட்டா மாத்திரம் அது வரும். தானா வரும். இன்னும் இப்ப வெளியே வர்றது விடாம நம்ம இப்ப 20 எடுத்தோம்னா ஒரு 15ஆவது ஆகும். இனி காய் வெடிக்க வேண்டிய காய் இருக்கு. அதிக சீக்கிரம் மகசூல் வருது புதுசா வைக்கிறது தான். இப்ப வர்றதுதான் சீக்கிரம் உடனே அது பிடிச்ச உடனே காய் வந்துடும். ஆயில் உரம் தான், வேற எதுவும் கிடையாது. பொட்டாசி யூரியா மாத்திரம் கிடையாது. எங்க பின்னாக்கு வைக்கிறோம், ஆயில் தான். பொட்டாசி யூரியா மாத்திரம் கொஞ்சம் கூட கிடையாது. என்ன காஸ்ட் வருது? அது காஸ்ட் பார்ப்போம். நாங்க அதை வச்சிருக்கோம் புதுசா. இது வந்து நாங்க வந்து அங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு 50 லிட்டர் ஆயில் எதுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நிர்தாரம் ஒன்றும் கிடையாது. இப்ப வந்து நம்ம எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கோம். ட்ரிப்பிளையும் போயிடும். லிக்விட் இப்ப நம்ம கடைசியில் லாஸ்ட்ல அது எப்படி எடுக்கிறோம் தானே வந்துடும். இந்த காய் இருக்குல்ல, வெட்டிட்டோம்னா இந்த காய் போயிரும்ல. இது எல்லாம் எப்ப முடியும்? எத்தனை மாசத்துக்கு முடியும்? இது வந்து 150 நாள்ல முடிஞ்சு போகணும். இது வந்து இன்னும் ஒரு 40 நாள், 8 மாசம் காடு முடிஞ்சிடும். வெட்டி விட்டாங்க, உழவு ஓட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு மழை, பெரிய மழை, எதிர்பார்க்காத மழை பெஞ்சது. பூரா மறுபடியும் அதான் சொல்றேன். அந்த மாதிரி வருங்களா? இல்ல, நீங்க சும்மா விட்டாலே வரும். உரம் கொடுத்தீங்கன்னா போதும். உணவு கொடுக்கணும். மெயின் உணவு